நம்ம மீன்களை ஏன் சாப்பிடணும்? முதல்ல இப்போ உணவுச் சங்கிலின்னு ஒண்ணு இருந்தது. எதுக்காக இந்த உணவுச் சங்கிலி? உணவுச் சங்கிலி இல்லன்னா என்ன ஆகும் அப்டின்னா, மான்கள் பெருகிவிடும். யாரும் இன்னொரு உயிரினத்த நம்ம சாப்பிடுறது எல்லாருமே நம்ம தாவரங்கள சாப்பிடுறோம். சாப்பாடுங்கிறது நமக்கு தேவையா இருக்கு. அப்ப எல்லா உயிரினமும் மரம், செடி, கொடி அதுவும் ஒரு உயிர் தான் இருந்தாலும், எல்லாமே தாவரங்கள தான் சாப்பிடுது. பிற உயிரினங்களை சாப்பிடுவதில்லை. ஒரு மான்களை சிங்கம் சாப்பிடுவதில்லை. ஆடுகளை ஆடுகளை சிங்கம், புலி எல்லாம் வேட்டையாடுவதில்லை. சிங்கம், புலி கூட புல்ல தான் திங்குது அப்டின்னு வச்சுக்கோங்க. எந்த உயிரினத்தையும் எந்த உயிரினமே கொல்லாது அப்டின்னா, எல்லாமே பெருகி போயிரும். மான்கள், ஆடு, மாடு, நாய் எல்லாமே பெருகிரும். பெருகி போயி இந்த பூமியில இடமே இருக்காது. அந்த அளவுக்கு இடமே இருக்காது. அப்ப கூட உணவு பற்றாக்குறை வந்துரும். பெருகி போச்சுன்னா என்ன ஆகும்? மான்கள் எல்லாம் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆடு, மாடுகள் எல்லாம் காட்டெருமைகள், குதிரைகள் எல்லாம் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து செத்து போகுது அப்டின்னா, இந்த உலகத்தில தாவரங்களே இருக்காது. தாவரங்கள், மரம், செடி, கொடி எதுவுமே இருக்காது. இந்த வேட்டையாடுதல் உணவு சங்கிலி மட்டும் இல்லன்னா, இந்த உலகத்தில புற்கள் கூட எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். எல்லாமே இங்க பார்த்தா காட்டெருமைகள் பெருகியிருக்கும், மனிதர்கள் பெருகியிருப்பாங்க, குரங்குகள் பெருகியிருப்பாங்க, சிங்கங்கள் கூட தாவரங்கள தான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பெருகி போயிரும். பெருகி போய் என்ன ஆகும் அப்டின்னா, தண்ணீரெல்லாம் அசுத்தமா இருக்கும். நோய்கள் பெருகிவிடும். தண்ணீர் அசுத்தமா இருக்கும். சாப்பிடுறதுக்கு இலைதழைகள் இருக்காது, புல்லு இருக்காது. மாடுகள் கூட்டம் கூட்டமா மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். குரங்குகள் கூட்டம் கூட்டமா இருக்கும். கட்டுப்படுத்தவே முடியாது. குரங்குகள், சிம்பன்சி அந்த இது, இந்த இது, வேங்கை, புலி எல்லாம் தாவரங்கள சாப்பிடுது அப்டின்னா, எல்லாம் கூட்டமா எங்க பார்த்தாலும் கூட்டமா கடைசில உணவே இல்லாம செத்து போகும். அது அந்த வகையில நோய் வந்துரும். எங்க பார்த்தாலும் அது கழிவுகள போடும். நீர்நிலைகள்லாம் மாசுபடும். அப்ப அந்த தண்ணிய குடிக்கும்போது உயிரினங்களுக்கு நோய்கள் வரும். பறவைகளுக்கு நோய் வரும். எல்லா பறவைகளும் தாவரங்கள தான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பறவைகள் வானம் ஃபுல்லா பார்த்தா பறவைகளா தான் இருக்கும். பறவைகளா இருக்கும். மரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பறவைகளா இருக்கும். அப்ப இந்த உயிரினங்கள அப்போ அப்படியே பாருங்க. அதுல உணவு கிடைக்காமலே செத்து போயிடுவாங்க. உணவு கிடைக்காம கடைசில சுத்தமான குடிநீர் இல்லாம நோய் வந்தே செத்து போயிருவாங்க. நெறைய செத்து போய் அது அழுகி நாத்தம் எடுத்து இந்த பூமியே நாறும். இந்த உணவுச் சங்கிலி மட்டும் இல்லன்னா, இந்த பூமியே நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சுரும். அங்கங்க எந்த உயிரினமும் எதையும் கொல்லாது. வெறும் தாவரங்கள தான் சாப்பிடுது அப்படிங்கும்போது, எல்லாமே வாழ்ந்தா கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுக்கு எந்தவித தடையுமே இல்ல அப்படிங்கும்போது, உணவு இல்லாம, பட்டினி கிடந்து, அப்புறம் அது கழிவுகள்லாம் தண்ணீர்லாம் அசுத்தமாகி, அதனால நோய் வந்து சாகும். மெலிஞ்சு போய் சாகும். அது அங்கங்க செத்து கிடக்கும். நாற்றம் எடுக்கும். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வருது. நாற்றம் எடுத்தா அதையும் திங்கிறதுக்கு புழுலாம் வேணும்ல. இப்போ ஒரு 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 உயிரினம் சாவுது அப்படின்னா, செத்துப்போன ஒரு உயிரினத்த திங்கிறதுக்கு புழுக்கள்லாம் வரும். இப்படி பார்த்தா அப்ப அதுவும் ஒரு வேட்டையாடுதல் தான். அப்படி அந்த மாரி அதனால உணவுச் சங்கிலி என்பது உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இப்ப மீன்கள்லாம் எந்த மீனும் இன்னொரு மீன சாப்பிடாதுன்னா, கடல் ஃபுல்லா மீனா தான் இருக்கும். எந்த மீனும் இன்னொரு மீன சாப்பிடாதுப்பா. அது அங்க கடல்ல வாழ்ற தாவரங்கள் ஏதாவது பாசி, கீசி சாப்பிடுது அப்படின்னா, கடல் ஃபுல்லா மீனா தான் இருக்கும். கடல் ஃபுல்லா மீனாவே மீன்கள் தான் நிரம்பி கிடக்கும். திமிங்கலம் திமிங்கலம் கூட புல்ல தான் திங்குது கடல்ல. உயிரினத்தை சாப்பிடுறதில்ல அப்படிங்கும்போது என்ன ஆகும்? கடல் ஃபுல்லா மீனு. எங்க பார்த்தாலும் மீனு. குளத்து ஃபுல்லா மீனு. ஆறு ஃபுல்லா மீனு. இப்படி ஆயி என்ன ஆயிடும்? நெனச்சு பாருங்க. அதனால இந்த உணவுச் சங்கிலி தான் இந்த உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி, இந்த பூமி ஒரு ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, நாம மீன்கள சாப்பிடுறது சரியா? தப்பான்னா சரிதான். நம்ம மீன்களை சாப்பிடவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம குளத்தில மனிதர்கள் யாருமே மீன்கள சாப்பிடல அப்படின்னா, இந்த குளத்தில மீன்கள் இனப்பெருக்கம் அதிகமாகிவிடும். இப்போ குளத்தில எங்க பார்த்தாலும் நான்லாம் சின்ன வயசுல ஒரு கிணத்துல அவ்ளோ மீன். அதாவது குளத்தில உள்ள தண்ணீர் ஒரு கிணத்துக்குள்ள பாய்ஞ்சிருச்சு. அந்த கிணத்துக்குள்ள பார்த்தா அவ்ளோ மீனு. இப்படி புடிச்சா கொத்து கொத்தா மீனு. ஒரே அந்த கிணத்துக்குள்ள குதிச்சாலே மீன் மேல தான் குதிக்கணும். அவ்ளோ மீனெல்லாம் இருந்துச்சு. அந்த மாரி நம்ம மீன்களே புடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படி தெரியுமா? எங்க பார்த்தாலும் மீனு. ஆறு ஃபுல்லா, குளம் ஃபுல்லா மீனாயிடும். அப்புறம் அது செத்து மிதக்க ஆரம்பிச்சுரும். நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுரும். குடிக்க தண்ணி அதனால மீன்களின் இனப்பெருக்கத்தை நாம கட்டுப்படுத்துறது நம்ம பொறுப்பு தான். நமக்கும் அந்த கடமை இருக்கு. மீன்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மீன்களை சாப்பிட வேண்டும். அது நமக்கு நல்லது. இல்லை என்றால், அதுவே அந்த மீன்கள் பரிதாபப்பட்டு அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. பரிதாபப்பட்டு நம்மளால பரிதாபப்பட முடியும். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. பரிதாப உணர்ச்சி இருக்கு. ஆனா, அந்த பரிதாப உணர்ச்சி நமக்கே எதிராக மாறிவிடும். மீன்களின் இனப்பெருக்கம் அதிகமாகி, நீர்நிலைகள் மாசுபட்டு, நோய் நாமளே செத்து போவோம். அதனால மீன்களை சாப்பிட வேண்டும். மீன்களை சாப்பிடுவதால் நமக்கு நிறைய புரதம் அது இப்படி இப்படின்னு ஊட்டச்சத்து பூர்த்தி அதன் மூலம் ஆகிறது. அது மூலம் இயற்கை சமநிலையில் இருக்கு. அதனால மீன்கள சாப்பிடுறது தப்பே கிடையாது. அது நம்ம கடமை. சாப்பிடாம இருந்தா தான் அது தப்பு. சாப்பிடாம இருந்தால் தான் தப்பு. அதுபோல இப்போ கோழி முட்டையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, நீ முட்டையே சாப்பிடலன்னா அது பாட்டுக்கு குஞ்சு பொரிச்சுட்டே இருக்கும். முட்டைக்குள்ள ஒரு கரு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஜீவகாருண்யம் பார்த்தன்னா, அது பாட்டுக்கு குஞ்சு பொரிச்சுட்டே இருக்கும். அப்புறம் அது பெருகிட்டே இருக்கு. நீ முட்டையே சாப்பிடாத நீ எப்படி கோழிய கொல்லுவ?
அதனால் கோழிகளோட இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 100 கோழி இருக்குது அப்படின்னா 100 கோழி ஒரு 50 ஜோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேவக்கோழி, ஒரு பொட்டைக்கோழி இப்படி 50 ஜோடி இருக்குது அப்படின்னா, அது போடுற அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அது முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு கோழிய கொல்றதுக்கு எனக்கு மனசு வராதுப்பா. மனுஷங்களுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு கொடூரமா கோழிய கொல்லக்கூடாது. ஒரு கோழியோட தலைய திரியெல்லாம் அப்படி கொல்லவே கூடாது. அதே நேரத்தில அப்ப அது இனம் பெருகிவிட்டால் என்ன பண்றது? அப்படின்னா, அது போடுற முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இரு. தேவை எது உனக்கு தேவை? அப்போ வந்து ஒரு கோழி உயிரோட இருந்து இறந்து போச்சு. அது முதுமை அடைந்து இறந்து போச்சு அப்படிங்கும்போது, அப்ப நீ அதற்கு ஈடாக ஒரு 2 கோழிய இனப்பெருக்கம் செய். இந்த மாரி ஒரு ஒரு கோழிய கொன்னு அத போயிட்டு நம்ம வந்து தினமும் எனக்கு புரதச்சத்து தேவை. அவ்வளோ கொடூரமானவளா மாறாத. அது கதறும், துடிக்கும். அப்ப அதெல்லாம் அந்த மாரி ஆனா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, ஐயோ! அம்மான்னு கத்தாது. ஒரு கோழி கத்தும். நீ அத கொல்லும்போது கத்தும். ஒரு ஆடு கத்தும், மாடு கத்தும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளால மனசு பதைக்கும். அத பார்க்கவே நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாரிலாம் நீ உணவு சாப்பிடாத. அப்ப நீ ஒரு முட்டைய சாப்பிடலாம். அது ஒண்ணும் கத்தாது. அதுக்குள்ள ஒரு கரு இருக்கு, உயிர் இருக்கு. சாப்பிடு. அது மாரி மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன புடிச்சு இப்படி வெளிய வையி. வெளிய வச்சா இப்படி திரும்பிக்கோ. துடிச்சுக்கிட்டு இருக்கும். அது துடிச்சா அது ஐயம்மான்னு கத்தாது. ஒரு கோழிய போல, ஆடு போல கத்தாது. மாடு போல கத்தாது. ஒரு மீன்களின் உணர்வுகள நம்ம அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆடோட உணர்வுகள, மாடோட உணர்வுகள புரிஞ்சுக்க முடியும். அதான் இங்க உள்ள பிரச்சனையே. அதனால மீன வந்து நம்ம கொன்னு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது, அத கூட அது துடிக்கிறத நீ பார்க்காத. எடுத்து வெளிய போட்டுரு. கொஞ்ச நேரம் கழித்து அடங்கிரும். அந்த மாரி ஒரு மீன கூட எப்படி கையாளணும்? அதுபோல ஒரு உயிரினத்த இப்போ ஒரு உயிரினம் பெருகி போச்சு அப்படின்னா, ரொம்ப பெருகிருச்சு, இனம் பெருகிருச்சு அப்படின்னா, ஒரு ஆடோ, மாடோ எது ரொம்ப இனம் பெருகிருச்சுங்க, ரொம்ப தொந்தரவா இருக்கு. தேவைக்கு அதிகமாவே நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது, அத எப்படி அதுக்காக நீ அத கொல்ற. உணவுக்காக கொல்லாத. ஒரு ஆடு மாட்ட நீ வளர்க்குற ஒரு ஆடு மாட்ட உணவுக்காக கொல்லாம, அது இனம் பெருகி விட்டது அப்படின்னா, பெருகாமல் பார்ப்பதற்கு முதல்ல முயற்சி பண்ணு. அந்த அந்த உயிர கொல்லாம இருப்பதற்கு நீ என்ன பண்ணணும்? அது பெருகாம இருப்பதற்கு ஏதாவது முயற்சி பண்ணு. அது இனப்பெருக்கம் செய்யுது. ஆனா குட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாரி பார்க்கும்போது அதோட கொல்வதாக இருந்தால் கூட, வலிக்காமல் கொல்ல பழகு. கதற கதற கழுத்த அறுத்து அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பாவம். நெறைய வந்து மனித தன்மைய நம்ம பாதுகாக்கணும். கொல்லுகிற அளவுக்கு நமக்கு ஒரு நெருக்கடி, நிர்பந்தம் வருது. கொன்னு தான் ஆகணும். ஒரு மாட்டையோ, ஆட்டையோ அது இனம் பெருகிவிட்டது. அதனால அத கட்டுப்படுத்தணும். அதுக்கு எர போட முடியல. அப்படி இப்படின்னு நெறைய பிரச்சனைகள் வரும்போது, அல்லது நோய் வந்துருச்சு. அப்ப அத கொல்லணும். வேற வழி இல்ல மருந்து. அப்படி இருக்கும்போது, அதை எப்படி கொல்வது? அதற்கான ஒரு நச்சு பொருள், ஒரு விஷம் இயற்கையிலே தாவரங்கள்ல இருக்கும். அது நம்மகிட்ட இருக்கணும். வலிக்காமல் அதை எப்படி கொல்ல செய்வது? சீக்கிரம் துடிச்சு சாகாம. அந்த மாரியான விஷம்லாம் அந்த ஆப்பிரிக்க காடுகள்ல வாழ்ற பழங்குடி மக்கள்ட்ட இருக்குது. அவங்க அந்த அம்புல வந்து அந்த விஷத்த தடவி, அம்பு எய்யும்போது பட்ட உடனே அது விழுந்துரும். அப்ப அத எடுத்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாரியான விஷப்பொருள வந்து நாம வந்து வச்சிருக்கணும். அது வந்து சமயத்தில வந்து நமக்கே கூட மனுஷங்களுக்கு கூட சில இக்கட்டான நிலைமையில ஏதோ விபத்தில அடிபட்டாங்க. நம்ம குணப்படுத்த முடியாது. எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில மருத்துவ வசதி இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில ஏதாவது கீழ கீழ ஏதோ தவறி கீழ விழுந்து ஏடாகூடமா ரொம்ப ஆயி சீல் பிடிச்சு புண்ணெல்லாம் வந்துருச்சு. குணப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மருத்துவ வசதி அங்க கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ வசதி இருந்தா, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ்லாம் என்னவோ பண்ணிருவாங்க. ஆனா எதிர்காலத்தில உனக்கு 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அவர்களுக்கு சிகிச்சை குடுக்க முடியாது? இக்கட்டான ஒரு பிரச்சனையில ஒரு ஒரு அப்படி இருக்கும்போது அவங்க வலிக்காம சாகுறதுக்கு இந்த மாரி நச்சு பொருட்கள் அவரே விரும்புவாரு. இனிமே அவர காப்பாத்த முடியாது அப்படிங்கும்போது துடிச்சுக்கிட்டே இருக்காரே, அவரு என்ன பார்க்க முடியல அப்படிங்கும்போது, அவரே என்ன வந்து கொன்றுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு கருணை கொலை. கருணை கொலை செய்வதற்கு அ ஏதாவது ஒரு நச்சு பொருள் உடனே வலி இல்லாம சீக்கிரம் சாகுற மாரி, டக்குன்னு சாகுற மாரி ஒரு இயற்கையில நச்சு பொருள் நமக்கு தேவைப்படுது. அது வந்து பிற உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும், நாம வளர்க்கிற ஆடு, மாடுகள் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நம்ம பயன்படும். ஒருவேளை நமக்கு இடையூறா நெறைய உயிரினங்கள் வரும். நம்ம விவசாயம் பார்ப்போம். எதிர்காலத்தில 2040 அப்புறம் எல்லாரும் விவசாயம் தான் பார்க்க போறாங்க. நாம விவசாயத்த வந்து பார்த்து, பார்த்து பண்ணிட்டு இருப்போம். அந்த பயிர்கள நாசம் செய்வதற்கு பிற உயிரினங்கள் படையெடுக்கும். அப்ப அதற்கெல்லாம் வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அதற்கெல்லாம் நம்ம பல யுக்திகளை கையாளணும். அவைகளுக்கு நச்சுப் பொருள் வைப்பதற்கு அது மாரி தேவைப்படலாம். இப்படி நான் எந்த உயிரினத்த குறிப்பிட்டு நான் சொல்லல. என்ன வேணாலும் நமக்கு இடையூறா வரும்போது, நம்ம கஷ்டப்பட்டு பயிர் செய்றதுல நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும். நம்ம விவசாயம் பார்க்குறதுல நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும். அதனால பிற உயிரினங்கள நம்ம கட்டுப்படுத்தணும். அது காட்டுப்பன்றியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப அத கட்டுப்படுத்துறதுக்கு இது போன்ற இப்ப எலிக்கு வந்து விஷம் வைக்கிறாங்கல்ல, எலி விஷம். ஏன்னா அது 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 வந்து நம்மள வாழ விடலன்னா, அப்படி இருக்கும்போது நம்ம அதை சாவதற்கு இதெல்லாம் பண்றோம். அது மாரி இது மாரி